முழுவதும் ஓட்டுப்பதிவுக்கு 4 நாட்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சியினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 30% ஓட்டுகளை பெறும். நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் திமுகவினர் மீதான கோபம், குறிப்பாக பெண்களின் கோபம் கடுமையாக இருப்பதால் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி மற்றும் சிறுபான்மை மக்களின் ஓட்டுகள் விஜய்க்கு செல்வதால் ஆளும் கட்சி மட்டுமின்றி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் சரிவை சந்திக்க நேரிட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களிலும் திமுக கடந்த முறையை விட இம்முறை குறைவான சீட்டுகளையே பெற முடியும். தென் மாவட்டங்களில் திமுக அதிமுகவை விட தமிழக வெற்றிக் கழகம் அதிக ஓட்டுகளை பெற வாய்ப்பிருப்பதாக உளவுத்துறை எடுத்துள்ள அறிக்கை ஆளும் கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியால் முதல்வர் தொகுதி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் ஆளும் கட்சிக்கு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என உளவுத்துறை கொடுத்துள்ள எச்சரிக்கையால் ஆளும் கட்சி மேலிடம் பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளது. தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே மட்டும் இருக்கும் நிலையில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. ஆளும் கட்சி வேட்பாளர்கள் இம்முறை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் கடும் அதிருப்தியை சந்திக்க நேரிட்டதோடு பல இடங்களில் பிரச்சாரம் செய்ய முடியாமல் திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இம்முறை அனைத்து தொகுதிகளிலும் சர்வ சாதாரணமாக தொகுதிகளில் செல்ல முடிவது விசில் கட்சி பிரமுகர்கள் மட்டுமே. ஆளும் கட்சி வேட்பாளர்கள் மட்டுமின்றி எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் கூட பல இடங்களில் கடும் எதிர்ப்பை சந்திக்க நேரிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக வாக்காளர்களின் மனநிலை எப்படி உள்ளது என மத்திய மாநில உளவுத்துறையினர் தீவிர சர்வேயில் இறங்கினர். இந்த சர்வேயில் கிடைத்துள்ள தகவல்கள் உளவுத்துறையினரையே சற்று அதிர வைத்துள்ளது என்கின்றனர். காரணம், எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை கட்சி தொடங்கி சில ஆண்டுகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சியினருக்கு கிடைத்துள்ள அமோக ஆதரவுதான் இந்த அதிர்ச்சிக்கு காரணம். விஜய் பிரச்சாரம் தொடங்கிய போது விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று அழைக்கப்பட்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் கூட்டத்தோடு தற்போது நடுத்தர வயதான பெண்களுடன் வயதான பெண்களும் விஜயை காண ஆர்வத்தோடு வருவதும், இவர்கள் விஜய்க்கு தான் இந்த முறை ஓட்டு என கூறி வருவதையும் கண்கூடாக பார்க்க முடிகிறதா. ஆளும் கட்சி விஜய் பிரச்சாரம் செய்ய தடை விதித்தது ஆளும் கட்சிக்கு எதிராகவே திரும்பிவிட்டது என்கின்றனர் விமர்சகர்கள். தமிழகம் முழுவதும் விஜய் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் அவரது சின்னமான விசில் தமிழகம் முழுவதும் மிகவும் பிரபலமாகிவிட்டது என்றே கூறலாம். வேட்பாளர் யார் என்பதை விட விஜய் சின்னத்திற்கு ஓட்டு போடுவோம் என்பதே தற்போதைய ட்ரெண்ட் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். உளவுத்துறை அறிக்கையின்படி மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலங்களில் திமுகவை விட அதிமுகவிற்கு அதிக சீட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு மண்டலமான காஞ்சிபுரம், வேலூர், வாணியம்பாடி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக ஒட்டுமொத்த வன்னியர் ஓட்டுகளை இம்முறை அள்ளி விடுகிறார். வழக்கமாக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களின் ஓட்டுகள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக கிடைப்பது வழக்கம். ஆனால் இம்முறை இவர்களது ஓட்டுகளோடு சிறுபான்மை மக்களின் ஓட்டுகளை விசில் சின்னம் தட்டி சென்று விட்டது என்கின்றனர் இப்பகுதி வாக்காளர்கள். அதிமுக கூட்டணிக்கு சற்றும் குறையாத வகையில் விசில் சின்னம் இந்த மாவட்டங்களில் அதிகம் விழும் வாய்ப்புள்ளது. இதேபோல மேற்கு மாவட்டத்திலும் அதிமுக கூட்டணி முதல் இடத்தில் இருக்கும் நிலையில் விசில் சின்னத்தால் திமுக கூட்டணி பலத்த சரிவை சந்திக்கும். இதேபோல மேற்கு மண்டலத்தில் காங்கிரஸ் கட்சியின் பெரும்பாலான ஓட்டுகளும் இம்முறை விசில் சின்னத்திற்கு செல்வதுதான் பெரிய ஹைலைட் என்கிறது உளவுத்துறை அறிக்கை. காங்கிரஸ் கட்சி விஜயுடன் கூட்டணி சேர்ந்திருந்தால் பெரிய ஓட்டு சதவிகிதத்தையும் குறிப்பிட்ட சீட்டுகளை தென் மாவட்டங்களிலும் பெற்றிருக்க முடியும். கடைசி நேரம் வரை விஜயுடன் கூட்டணி என மனதளவில் தயாரான காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவுடனான கூட்டணியை ரசிக்கவில்லை. இதனால் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவதை விட விஜய்க்கு ஓட்டு போட்டு விடுவோம் என்கிற மனப்பான்மை அதிகரித்து விட்டதாம். உண்மை, காங்கிரஸ் தன் பக்கம் இருப்பதாக விஜய் கூறியதன் அர்த்தம் இதுதான் என்கின்றனர். இதேபோல வட மாவட்டங்களில் சிறுபான்மையினர் ஓட்டுகளும் அதிகமாக விசிலுக்குத்தான் செல்லும் என்கிறது சர்வே. குறிப்பிட்ட ஒரு தரப்பு சிறுபான்மையினர் மக்களின் எண்ண ஓட்டம் திமுகவை விட அதிமுக கூட்டணியே மேல் என எண்ணும் சூழ்நிலையும் காணப்படுகிறது. இதேபோல டெல்டா மாவட்டங்களான திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விவசாயிகள் ஆளும் கட்சிக்கு எதிராக இருப்பதால் இந்த ஓட்டுகள் அதிமுகவிற்கு செல்ல அதிக வாய்ப்புள்ளது. இதேபோல விஜய் கட்சிக்கும் கணிசமான ஓட்டுகள் இம்முறை டெல்டா மாவட்டங்களில் கிடைக்கும். இதனால் டெல்டா மாவட்டங்களில் திமுக கூட்டணிக்கு இணையாக அதிமுக கூட்டணியும் அதிக சீட்டுகளை பிடிக்கும். இந்த மாவட்ட அமைச்சர்களின் செயல்பாடுகளும் மக்களின் வெறுப்பை சம்பாதித்துள்ளதா.
சென்னை புறநகர் கடலோர மாவட்ட மீனவர் கிராமங்களில் இம்முறை திமுகவை விட அதிமுகவிற்கு அதிக சீட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை திமுக, அதிமுக கட்சிகள் பெறுவதை விட விஜய் கட்சி அதிக ஓட்டுகளை பெறும். குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிமுகவை விட விசில் சின்னம்தான் திமுக வெற்றியை அதிகம் பாதிப்படைய செய்யும். இங்குள்ள சிறுபான்மையினர் இம்முறை திமுகவை விட விஜய்க்கு ஓட்டு போடுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் தமிழக வெற்றிக் கழகம் இம்முறை தென் மாவட்டத்தில் கால்பதிக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் உளவுத்துறை சர்வேயில் கூறப்பட்டுள்ளது. இதோடு காங்கிரஸ் கட்சிக்கு அதிக ஓட்டுகள் கிடைக்கும் என கூறப்படும் தென் மாவட்டங்களிலும் விஜய் தான் அதிக ஓட்டுகளை பிரித்து செல்கிறார். இதுவும் திமுக கூட்டணிக்கு பலத்த சரிவுதான். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்முறை திமுக கூட்டணி கடும் சரிவை சந்திக்க நேரிடும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் திமுக கூட்டணிக்கு கடும் சரிவை கொடுக்கும். சிறுபான்மை மக்களின் ஓட்டுகள் பொதுவாக திமுக கூட்டணிக்கே அப்படியே சென்று விடுவது வழக்கம். ஆனால் இம்முறை அத்தனை ஓட்டுகளை விஜய் கட்சிதான் பெறும். இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது திமுக கூட்டணிதான் என்கிறது சர்வே அறிக்கை. தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலேயே இம்முறை ஆளும் கட்சி அதிக சீட்டுகளை பெறுவது மிகவும் சிரமம் என்கிறது அறிக்கை. காரணம், விஜய் கட்சி இம்முறை சென்னையில் அதிக ஓட்டு சதவிகிதம் பெறுவதோடு ஒரு சில சீட்டுகளையும் பெறும் வாய்ப்புள்ளது. வடசென்னை பகுதியில் குறிப்பிட்ட அமைச்சருக்கு எதிராக ஆளும் கட்சியினரை கொந்தளித்து இம்முறை அவர் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என கங்கணம் கட்டிக்கொண்டு குழிபறிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளாராம். இதோடு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கும் இவரது மனைவி திருவிக நகரில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதும் ஆளும் திமுக கூட்டணிக்கு கடும் சரிவை ஏற்படுத்தும். ஆம்ஸ்ட்ராங் மனைவி போட்டியிடும் திருவிக நகர் தொகுதியில் மட்டுமின்றி அமைச்சர் சேகர் பாபு போட்டியிடும் துறைமுகம், முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதிகளிலும் இம்முறை தாழ்த்தப்பட்ட மக்களின் ஓட்டு ஆளும் கட்சிக்கு எதிராகவே செல்லும் வாய்ப்பு அதிகம். இதனால் தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக ஆகிய கட்சிகளும் இம்முறை சென்னையில் தங்கள் கால் பதிக்க அதிக வாய்ப்புள்ளது. இதனால் அதிக பாதிப்பை சந்திக்க போவது திமுக கூட்டணிதான். வட மாவட்டங்களில் எப்படி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓட்டுகள் உள்ளதோ அதேபோல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஓட்டுகள் ஆளும் கட்சிக்கு எதிராகவே விழும் சூழ்நிலை தற்போது காணப்படுகிறது. இதனால் ஆளும் கட்சி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த சரிவை சந்திக்க வாய்ப்புள்ளது என்கிறது உளவுத்துறை அறிக்கை. சென்னையில் குறிப்பிட்ட தொகுதிகளில் திமுக, அதிமுக வேட்பாளர்களை விட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களுக்கு அதிக ஓட்டுகள் விழும் நிலை உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் விசிலுக்கு ஓட்டு உள்ளது என விஜய் கூறியது சென்னைக்கு மிகவும் பொருந்தும். எனவே விஜய்க்கு ஓட்டுகள் விழாது என கூறப்படுவது இம்முறை பொய்யாகிவிடும். விசில் சின்னத்தால் பல இடங்களில் திமுக கூட்டணியும் சில இடங்களில் அதிமுக கூட்டணியும் தோற்கும் நிலை ஏற்படும். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் விஜய் கட்சிக்கு 25 முதல் 30% ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு ஒரு சில 100 ஓட்டுகளில் மயிரிழையில் வேட்பாளர்கள் தோற்கும் நிலை ஏற்படும். இந்த இடங்களில் எல்லாம் விசில் சின்னம்தான் இவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தற்போதைய நிலவரப்படி அதிமுக, திமுக கூட்டணி வெற்றி என்பது சமபலமாகவே உள்ளது. கடைசி நேரத்தில் வாக்காளர்களை கவனித்து ஓட்டுகளை அப்படியே அள்ளி வந்து விடலாம் என ஆளும் கட்சி திட்டமிட்டுள்ளது. ஆனால் பணத்தையும் வாங்கிக் கொண்டு ஓட்டுகளை தங்கள் விருப்பப்படியே போடும் மனநிலைக்கு வாக்காளர்கள் தள்ளப்பட்டு விட்டனர். இம்முறை பெண்கள், குறிப்பாக நடுத்தர வயது பெண்களும் வயதான பெண்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது ஆளும் கட்சிக்கு தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். மது பழக்கம், கஞ்சா போதை சர்வசாதாரணமாக கிடைப்பது, சட்டம் ஒழுங்கு பாதிப்பு என பல சிக்கல்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக உள்ளது. காவல்துறையின் செயல்பாடுகள் தமிழக மக்களை, குறிப்பாக பெண்களிடம் கடும் எதிர்ப்பை சந்திக்கும். இதனால் பெண்களின் ஓட்டுகள் இம்முறை பெரும் பாதிப்பை ஆளும் கட்சிக்கு ஏற்படுத்தும் என்கிறது உளவுத்துறை அறிக்கை.